ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்பாடா, இசை எப்படியோ வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச சுபத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, இசை என்னோட பொண்ணு, அவள் எப்போவுமே இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னுட்டு உடனே நம்ம இசையை போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்காக நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி இசை எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா இசை ஒரு பஸ்ல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சுபத்ரா இசை என்னம்மா இது, முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு போதும் அது அப்படின்னு போது இசை முதல்ல இறங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சுபத்ரா இசையை கீழே இறக்கிட்டு வராங்க. இசை என்னம்மா இது, உன்னை நான் என் மருமகளாவா பார்த்தேன், உன்னை என் சொந்த பொண்ணை தானே பார்த்தேன், ஆனால் நீ என்னடா உங்கள் சித்தி சொன்னாங்கங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டேயே, அப்போது இதான் நீ என் மேலே வச்சிருக்கிற பாசமா அப்படின்னு சொல்லி சுபத்ரா அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் பேசாதீங்கத்த, நான் சித்திக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் சித்தி தான் என் பேச்சை கேட்காம விட்டுட்டாங்க அத்தை. மற்றபடி நான் உங்ககிட்ட சொல்லாமல் வரணுங்கிற எண்ணம்லாம் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும். சரி, அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, இங்கே பாரு, சரி நீ எதுக்காக இப்படி முடிவெடுத்த, எதுக்காக உங்க சித்தி உன்னை விட்டு விட்டு அனுப்புறாங்க அப்படின்னு போதும். அத்தை, நான் சொல்றது எல்லாமே சத்தியம் அத்தை, அந்த ஸ்ரீஜா நல்லவ கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு விஷாலுக்கும் கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அவ திட்டம் போட்டுதான் இப்படி விஷால் மேல பழி போடுறா அப்படின்னு போதும். சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நேரா நம்ம சுபத்ரா இசைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர. நம்ம இசையை பார்த்து எல்லாரும் செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அந்த இடத்துல சுபத்ரா கிட்ட சிந்தாமணி, இது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ எதுக்காக நீங்க இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க, அவ பாவம் ஸ்ரீஜாவே கலங்கப்பட்டு போயிருக்கா, அவ மேல பழி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு போதும். இங்க பாருங்க, இசை எப்பவும் பொய் சொல்ல மாட்டா, இசையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், யாரும் எதுவுமே பேசக்கூடாது, இசை என்னோட பொண்ணு, இசை உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபத்ரா உள்ள போனதும் இங்க பார்த்தோம்னா ஸ்ரீஜா இசையை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நான் எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு உன்ன மருமகளா வர விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு இசை பாட்டுக்கு உள்ள போனதும் ஸ்ரீஜா செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோம்னா நம்ம இசையோட சித்திக்கிட்ட நம்ம சுபத்ரா இங்க பாருங்க சமந்தி, இசை என்னோட வீட்டில் தான் இருக்கா, அவ ஒன்றும் உங்கள் வீட்டில் இல்லை, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவளை இருக்க சொல்கிறதும் வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாமல் இசையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிங்க, கூடவே நீங்களும் சேர்ந்து போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் இசையோட சித்தி அதிர்ச்சியாகிறாங்க. இல்லை சமந்தி, அது அப்படின்னு போதும், அம்மா அதை தான் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல, இன்னொரு வாட்டி இசையை நீ இப்படி வெளியில் அனுப்பணும்னு நினச்ச, கண்டிப்பாக நானும் வெளியில் போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம வர்ஷினி அந்த இடத்துல அவங்க அம்மா மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே பாரு இசை, நீ இங்கே தான் இருப்ப, அதனால நீ யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, புரியுதா அப்படின்னதோ சரிதா அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திட்டம் போட்டோம், ஆனால் கடைசியில் இந்த இசை வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு போதும். சரி விடு, பார்த்துக்கலாம், நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா என்ன, கண்டிப்பாக சுபத்ராவே அந்த இசையை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற அளவுக்கு நம்ம பண்ணுவேங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த